அன்பின் தெய்வமே, நன்றியோடு சொத்தரிக்கிறோம். இந்த எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 16 அணுவை மறக்க முடியாத ஒரு வசனம். ஆகிலும் இந்த வசனத்தை தியானிக்கவும், இந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்களை அணுவே பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கவும் அடியானுக்கு வேண்டிய கிருபை தாங்க. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் மனதின் பாரங்கள் வெளிப்படக்கூடாது, என் சுயமான சிந்தைகள் வெளிப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே வசனத்தின்படியே பேசுகிறது. நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் பேசுவீராக. அந்த இருதயங்கள் கோயிலுக்கு எரியத்தக்கதாக ஒரு பலத்திகை நடத்தி எங்கள் கண்ணை திறக்கப்படட்டும் ஐயா, எங்கள் கண்ணை திறக்கப்படட்டும் ஐயா. வேத வஸ்திரங்கள் மீது இருக்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. முந்தைய நாட்களை பார்க்கிறோம், பிந்தைய நாட்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. சீஷர்களை மீன் பிடிகளாய் மாற்றினீர். அதே மீன் பிடிகள் ஆற்றுக்களை கொண்டு வேட்டையாடு செய்ய நீ வல்லவராயிருக்கிறீர். நீ பேசும் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எரேமியா 16 திரும்ப வாசிக்க கேட்கலாம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்பினார். சீஷர்களை அழைத்து அனுப்பினேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அவர்களை மீன் பிடித்தவர்கள் யாரை பிடித்திருக்கிறார்கள்? அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இப்ப மீன் பிடிச்சு வச்சுட்டார். இப்போ யார் அழைத்து அனுப்புகிறாரா? வேட்டைக்காரரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். கண்மலையின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். வேட்டைக்காரர்கள் இவர்கள் வேட்டையாடுவார்கள். யார் இவர்கள்? அங்க போடப்பட்டிருக்கிறது, மலைகளிலும், இரண்டாவது குன்றுகளிலும், மூன்றாவது கண்மலை வெடிப்புகளில் இருக்கிறவர்களை வேட்டையாடுவார். யார் இவர்கள்? மலைகளில் இருக்கிறவர் யார்? மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். மலைகளிலே இருக்கிறவர்கள் வேட்டையாடப்பட்டவர்கள், வேட்டைக்காரர்கள். மலையில் இருக்கிற யார் அவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். மலைகளில் இருந்தும் குன்றுகளில் இருந்தும் கண்மலை வெடிப்புகளில் இருந்தும் வேட்டையாடுவார். அங்க 3 காரியம். எரேமியா 16 கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். 16 போடு. மலைகளில் இருந்தும் எல்லா குன்றுகளில் இருந்தும் கண்மலை வெடிப்பில் இருந்து வேட்டையாடுவார்கள். மலைகளில் இருக்கிற யார் அவர்கள்? மலையிலே இயேசு ஜெபம் பண்ணபடி போனார். ஜெபிக்கிறவர்கள் வேட்டைக்காரர்கள். அதை விட்டுடாதீங்க. யார்? மலைகளில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள். அங்க கூறப்பட்டிருக்கிறது, குன்றுகளிலே குன்றுகளா? குன்று தானே போடப்பட்டிருக்கு. குன்றுகளிலும் கண்மலை வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். மலையில் இருக்கிறவர்கள்
ஜெபம் பண்ணுகிறோம். குன்றுகள் அங்க போடப்பட்டிருக்கு இல்லையா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். எங்கிருந்து பார்க்கிறான் கர்த்தர்? குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல், அந்த குன்றுகளுக்கு யாரும் கலக்க மாட்டாங்க. எந்த ஜாதி ஜனத்தோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். குன்றுகளில் இருக்கிறவர்கள் தனியே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் வேட்டைக்காரர்கள். முதலாவது மலைகளில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள், குன்றுகளில் இருக்கிறவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மூன்றாக போடப்பட்டிருக்கிறது கண்மலை வெடிப்புகளில் இருக்கிறவர்கள். யார் அவர்கள் கண்மலை வெடிப்பு? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21-22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து. எங்க வைப்பாரா? கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மறைவு கட்டப்பட்டவர்கள், உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவர்கள். யார் அவர்கள்? கண்மலை வெடிப்பிலே இருக்கிற யார் என்றால் மறைவிலே உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவர்கள். அப்படி என்றால் தேவனால் காக்கப்படுகிறவர்கள், தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள் வேட்டைக்காரர்கள். புரியுதா உங்களுக்கு? மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன். ஒரு சந்தர்ப்பத்திலே மீன் பிடிக்கிற அனுப்பினார், சீசராக்கி அநேகம் தெரிந்து கொண்டார். இப்போ மீன் பிடிக்கல அல்ல, மீன் பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப யாரா மாறிக்கிறார் என்றால் வேட்டைக்காரர்களாக. அந்த வேட்டைக்காரர்கள் எங்கே வேட்டையாடி பிடிக்கிறார் என்றால் மலைகளிலே, குன்றுகளிலே, கண்மலையில் வெடிப்பிலே. மலைகளிலே காண்பிக்கிறது ஜெபிக்கிறவர்கள், குன்றுகளை காண்பிக்கிறது பிரித்தடை தேவனுக்காக வேறு வைக்கப்பட்டவர்கள். கண்மலை வெடிப்பதை காண்பிக்கிறது மறைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மறைவிலே தன்னை பெருமை அல்ல, தன்னை மறைத்துக் கொள்வார்கள். யாரை காட்டுவார்கள்? தன்னை, கர்த்தரை தான் காட்டுவார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள். அப்போ இவர்கள் தான் வேட்டைக்காரர். நீங்க வேட்டைகள் நினைச்சுட்டா கரடு முரடு கோபம் வேட்டைக்காரன் ஆகிட்டா, அப்படி அல்ல. வேட்டைக்காரர்கள் ஜெபிக்கிறவர்கள், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட. அவர் எந்த ஜனத்தோடும் ஒத்து போக மாட்டார்கள். இன்னா பார்ட்டி வைக்கட்டும், இன்னா ஃபங்க்ஷன் வைக்கட்டும், எந்த பயங்கரமான காரியம் இருக்கட்டும், அந்த இடத்துல பெரிய ராஜாக்களை வரட்டும், நீ உன் ஸ்தானத்தை விட்டு இறங்கிறீங்களா? ஒத்ததானே பார்த்துக்கலாமே. நீ கிறிஸ்தவன் என்கிறதை நீ நிரூபிக்கத்தான் உடைய கண்மலையில் இருந்து கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார், மலையிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். குன்றுகளில் இருந்து உடைய வேறு எத்தனையோ வசனம் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் எழுத்தல் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக பலத்தவன். கர்த்தருக்கு முன்பாக கவனித்திருங்க. உலகத்துக்கு முன்பாக வேட்டைக்காரன் எல்லாமே யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு. அவன் ஜெபிக்கிறவன், அவன் வேறு பிரிக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய பார்வையிலே உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் வைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு முன்பாக பலத்த
வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. நிம்ரோத் என்றால் பராக்கிரமசாலி என்ற அர்த்தம். நிம்ரோத் என்றால் என்னவா? பராக்கிரமசாலி. கர்த்தருக்காக அவன் பராக்கிரமசாலி. நீங்க இதே இந்த நிம்ரோத்தை குறித்து அவன் பராக்கிரமசாலி என்று 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். பூமி நிம்ரோத் யாரானா? பராக்கிரமசாலியானான். பராக்கிரமசாலி. அதான் சொன்னேன், நிம்ரோத் என்ன பராக்கிரமசாலி. அவன் பராக்கிரமசாலி. அவன் எங்க தெரியுமா காணப்பட்டான்? கர்த்தருடைய சமாதான பிரபு, சமாதான காரணர். மீகால இயேசுடைய பிறப்பை குறித்த ஒரு வெளிப்பாடு. ஆளுவார் யூதா கோத்திரத்திலே. மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதான காரணர். இவரே 5-6 கவனிங்கள். இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்பொழுது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவான். இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும், நிம்ரோத் பாத்தீங்களாங்க, நிம்ரோத் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாவார்கள். கவுனி, நிம்ரோத்துக்கு முன்பாக அநேக பட்டயத்துக்கு இரையாவார்கள். ஏனென்றால் நிம்ரோத்துடைய கோத்திரத்திலே, பராக்கிரமசாலி கோத்திரத்திலே சமாதானக்காரனர் இருக்கிறார். எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறார்? வேட்டைக்காரன் என்றால் அவன் கோபக்காரன், டென்ஷன்காரன், எரிச்சல்காரன், வைராக்கியக்காரன், கசப்புக்காரன். அதல்ல நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பராக்கிரமசாலியாய், வேட்டைக்காரனாய். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கும். இந்த வேட்டைக்காரருக்குள்ள இருந்த 5 குணாதிசயங்களை 5 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்திலும் வேட்டையாடி வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே தேவன் கண்ட விசேஷித்த கிருபைகளை நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறேன், பாருங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி. கவனியுங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே. வேட்டைக்காரனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா என்றால் ருசிகரம் உள்ளவன். புரிஞ்சிட்டீங்கல்ல? வேட்டைக்காரன் யார்? ருசிகரம் உள்ளவன். ருசிகரம் உள்ளவன். தன் வாழ்க்கையிலே கசப்பை வைக்கிறவன் அல்ல, மூர்க்கத்தை வைக்கிறவன் அல்ல, கோபத்தை வைக்கிறவன் அல்ல. வேட்டைக்காரனுக்குள்ளே கரடு முரடான சுபாவம் நினைச்சிடாதீங்க. என்றால் ஈசாக்கு பயபக்திக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஈசாக்கை போல பரிசுத்தவான் பையற்பட்டை பார்க்க முடியாது. ஆபிரகாமுக்கு பல மனைவிகள், மறுமனையாட்டிகள். ஆபிரகாமுடைய குமாரன்
ஈசாக்கு. ஈசாக்குடைய குமாரன் ஏசா யாக்கோப்பு. ஏசாக்கு மனைவிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு. யாக்கோப்புக்கு 4 மனைவிகள் உண்டு. ஆனா ஈசாக்குக்கு ஒரே மனைவி ரெபேக்காவை தவிர எந்த மறுமனையாட்டி இல்லை. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே அவன் தியானிக்கிறான், தேவனை தியானிக்கிற மனுஷன். அதனால் அவன் வயிற்றில் பிறந்த ஏசாவுக்குள்ளே கரடு முரடுக்கு நினைச்சிடாதீங்க. ஏசா வேட்டையாடுகிறவன், ஆனாலும் அவனு எதை கொண்டு வருவானா? ருசிகரமானதை கொண்டு. பாருங்கள், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3-4. ஆகையால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சில வசனத்தை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3, 4, 7. நான் சொல்ல சொல்ல வாசிங்கள். 25, 28, 29. ஆகையால் 3, 4 வாசிப்பா. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு. ஈசாக்கு சொல்லுகிறார், ஏசா, நான் சாக போகிறேன், எனக்கு ருசியான பழத்தை செய்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் அம்பரா துணிகளை எடுத்து உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி. எனக்காக நீ வேட்டைக்காரனாச்சே, வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து. எப்படி சமைக்கணுமா? பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வா. தேவன் பாருங்கள், அவனுடைய வேட்டைக்காரனுக்குள்ள இருக்கிறது பிரியமான ருசிகரம் உள்ளவன். எல்லாருடைய கண்ணுக்கும் பிரியமானவன். பிரியமான சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் எல்லாருக்கும் ருசி. உனக்கு எப்படி தித்திப்பா இருக்கிறானோ எல்லாருக்கும் தித்திப்பா தான் இருக்கணும். ஒருத்தருக்கு தித்திப்பாகவும், ஒருத்தருக்கு கசப்பாகவும், ஒருத்தருக்கு புளிப்பாகவும், ஒருத்தருக்கு உப்பாக இருக்க முடியுமா? மாம்பழம் ஒன்று அறுத்தா அது தித்திப்பதான் இருக்கணும் எல்லாருக்கும். ஒருத்தருக்கு மாத்திரம் ரொம்ப எனக்கு ரொம்ப தித்திப்பு, மற்றவற்ற கசப்பு, மற்றவற்ற புளிப்பு, மற்றவற்ற உப்பு, இப்படி இருக்கக்கூடாது. நீ வேட்டைக்காரன். அது யாரு வயிற்றை பிறந்தவன்? ஈசாக்குடைய பயபக்திக்கு, தேவனுக்கு பயந்து நடுவே வயிற்றை பிறந்தவனுக்குள்ளே பிரியமானவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை கொடுக்கிறவன். 7ஆம் வசனம், நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி. நீ வேட்டைக்காரனாச்சே, எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்துக் கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்துக் கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஈசாக்கு சொன்னதை ரெபேக்கா கேட்டுட்டான். ருசியுள்ளதான். நான் நினைக்கிறேன் 9ஆம் வசனத்தை வாசிப்பா. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக நான் சமைப்பேன். உன்னை அப்படி நான் மாற்றுவேன். நீ பிரியமான மாற்றுவேன். நீ ருசியுள்ள மாற்றி யாக்கோபே, முன்னே நான் எப்படி மாற்றுவேன்? ருசியுள்ள மாற்றுவேன். உன் தகப்பனுக்கு பிரியமான மாற்றுவேன். நான் சமைத்து கொடுக்கிறேன், நீ கொண்டு வா. அப்போ வேட்டைக்காரன் என்று சொல்லும் பொழுது ருசி உள்ளவன். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரர்கள். எருசலேம் சபைக்குள்ள எல்லாரும் ஒருவருக்கு கஷ்டப்ப காட்டாதீங்க.
வெறுப்பை காட்டாதீங்க, புளிப்பை காட்டாதீங்க, வைராத்தை காட்டாதீங்க. அன்பை மாத்திரம் காட்டுங்க, ருசியை மாத்திரம் காட்டுங்க. நம்ம ருசி உள்ளவர்கள், நம்ம மற்றவர்களுக்கு பிரியமில்லவர்கள். நம்மள இல்லாவிட்டாலும் நம்மை மாற்றுவேன் என்று ரெபெக்கா சொல்றாங்க. ஈசாக்கு ஏற்றபடி நானே ருசியாக மாற்றுவேன், பிரியமுள்ளவனாய் மாற்றுவேன். வா 25ஆம் வசனம். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். அவன் புசித்தான். நீங்க முக்கியமா நீங்க பாருங்கள், 28, 29 வாசிக்கப்படுகிறாரு. அந்த 28, 29ல 10 விதமான ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுத்த நிதானமா கவனிங்க. அவர் வாசிக்க சொல்ற 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும், முதலாவது நாம வானத்து பனி, வானத்து பனியையும், பூமியின் கொழுமையையும், இரண்டாவது பூமியின் கொழுமையையும், மிகுந்த தானியத்தையும், மூன்றாவது மிகுந்த தானியத்தையும், திராட்சரசத்தையும் தந்துள்ளாராக. நான்காவது மிகுந்த திராட்சரசத்தை தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஐந்தாவது உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும், ஆறாவது உன்னை வணங்கவும் பண்ணுவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். ஏழாவது நீ எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். எட்டாவது வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், 8வது 9வது சபிக்கப்பட்டவர்களாகவும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்தான். நீ சபித்தா அவன் சபிக்கப்பட்டவர்கள், நீ ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ திராட்சரசத்தை கொள்மை 10 எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். யார் ஆசீர்வதிச்சா? ருசி உள்ளவனமா? ருசியா பிரியமானதை கொண்டு வந்து ருசியான பதார்த்தத்தை கொடுத்தவனே இப்படிப்பட்ட ஆசைத்தை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம் தகப்பனுடைய ஆசைத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரியமாய் நடந்து மற்றவர்களுக்கு ருசியாய் இருந்தாலே போதும். இத்தனை ஆசீர்வாதங்களும் நீ கேட்காமலே உன்னை தேடி கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். யாசை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவருக்கு பிரியமாய் நடந்தாலோ அல்லது உன் வாழ்க்கை ருசிகரமாய் இருக்குமானால் உன்னை கர்த்தருடைய ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஒன்று உங்களுக்கு சுருக்கமாய் சொல்வேனானா, வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் வேட்டையாடுவார்கள். எவர்கள் வேட்டையாடுவார்கள்? ருசி உள்ளவர்கள். ருசி உள்ளவர்கள் வேட்டையாடுவார்கள். ருசி உள்ளவர்கள் யார்? ருசி உள்ளவர்கள் யார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாசித்திருக்கிற அந்த வசனத்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசிக்க 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 நம்ப மற்றவர்களுக்கு ருசிகரமாய் மாறி, கர்த்தரை ருசிக்க ருசிக்க உன் சுபாவெல்லாம் மாறி கர்த்தரை போலவே ருசிக்க ஆரம்பிப்பார். முழுவதும் ருசியா மாறிடும். இரண்டால் எஸ்தரை எல்லாம் அந்த ராஜா கும்பா போகும்போது 6 மாதம் கந்தகம், பிசின் தைலம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் அந்த தண்ணியிலேயே ஊற வச்சு அவங்க சரித்து ஊறி சொட்டு வேதனாத கூட வந்துடக்கூடாதுன்ட்டு சுத்திகரிப்பு உடம்பு ஃபுல்லா வாசனையே ஊறி போய் கிடக்கும். அவங்க முன்னப்பனா எந்த வாசனை வராது, விசேஷித்த நறுமண வாசனை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த நீங்களும் நானும்
எப்பொழுதும் ருசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ருசி உள்ளவர்களாக இருப்போமானால் நமக்கு தேவன் கொடுக்கிற நன்மையை பாருங்கள். எரேமியா 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோவாப் தன் சிறுவயது முதல் எரேமியா 48:11. மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. அது அந்த வேட்டைக்காரர்கள் சுகமாய் வாழ்ந்தார்கள். தன்னுடைய பாத்திரத்தை விடுத்து அடுத்த பாத்திரத்துக்கு போக மாட்டார்கள். வேற காரியம் தலையிட மாட்டார்கள். தன் ஸ்தானத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். விசேஷம் என்னன்னா அவள் சிறைப்பட்டு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் ருசி எப்படி இருந்ததா? அதிலே அந்த ருசி மாறவே இல்லை. ருசி நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. அதன் வாசனை உங்க வாசனை கடவே கூடாது. ருசி மாறிடுமா? ராட்சரசம் தானமா? சாத்துக்குடியா மாறிடுமா? மாம்பழம் ஜூஸ் மாம்பழம் தானே, அது மாறிடுமா? அந்த வசனம் அழகா சொல்கிறது. அது இந்த பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கும் மாற்றப்படுவதில்லை. அது சுகமாயிருந்தது. எல்லாவற்றுக்கும் அது சிறைப்பட்டு எந்த பாவத்துக்கும் எந்த கோபத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் சிறைப்பட்டு போனதில்லை. எல்லாவற்றுக்கும் அது தான் வாசனையில உறுதியா இருந்தது. ருசியில மாறவே இல்லை. நம்ம மாறிடும். சர்ச்சை விட்டு போனா வேப்பங்கையா மாறிடும். இங்க மாம்பழம் தான், இங்க மாதுளை பழம் தான். டெபிட் வெளியே போட்டோம் எட்டிக்காய். எட்டி பழுத்தால் என்ன? ஈயா வாழ்ந்தால் என்ன? எட்டி பழுத்திருக்கும். அழகா அந்த கிளி வாயில வச்சு பாரு, வாழ்நாள் அந்த கசப்பு போவே போவார். அதே சமயத்துல வேப்பம் பழம், வேப்பத்தை அப்படியே வேப்ப மரம் எல்லாம் கசப்பு. ஆனா அதிகமா அந்த பழம் மாத்திரம் இனிப்பாரு. வேப்பம் பழம் மாத்திரம் இனிப்பா மாறி. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்க காட்சியமா இருந்தது. கர்த்தரையுமே இந்த வசனம் தியானிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. நீ ருசி உள்ளவன். நீ வேற ஸ்தானத்தில் உன் ஸ்தானத்தை விட்டு நீ மாறிடவே கூடாது. எப்படி மாறிக்கலாம்? மாறக்கூடாது. உன்னுடைய வஸ்திரம், உன்னுடைய ருசி, உன்னுடைய வாசனை, உன்னுடைய பாத்திரம் மாறிடக்கூடாது. ஏன் அதுல ஒரே ஒரு வார்த்தம், அது சிறைப்பட்டு போனதே. இன்னைக்கு தாழ்மையாய் உங்களுக்கு சொல்கிறேன், ருசி உள்ளவன் வேட்டைக்காரன். அவனை எந்த சக்தியும் சிறைப்படுத்த முடியாது. நீ சிறைப்பட்டு போவதில்லை. உனக்கு சிறைச்சாலை கட்ட அனுமதிக்கலாம், ஆனா இனி உன் வாழ்க்கையில் சிறை இருப்பதில்லை. கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். எருசலேமின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சுருக்கமாய் சொல்லினால், முதல் குறிப்பு, ருசி உள்ளவன் வேட்டைக்காரன். அவனை யாராலும் சிறைப்படுவதில்லை. ருசி உள்ளவனை சிறைப்படுத்த முடியாது. அது சிறையிருப்பில் இருக்கும். இனி அவன் எந்த பாவத்துக்கும் அடிமைப்பட மாட்டான். அதான் சிறையிருப்பு. கோபத்துக்கோ, சாபத்துக்கோ, எரிச்சலுக்கோ, வன்களுக்கோ, பாவங்களுக்கோ அடிமைப்படுவதில்லை. அவன் இனி சிறுமைப்படுவதே இல்லை. இரண்டாவது பாருங்க, யார் வேட்டைக்காரன்? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரையும் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரையும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாயிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால், எவனாவது வேட்டையாடி
பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். வேட்டையாடுகிறவன் மூடுகிறவன். அப்படின்னா மூடுங்கள் யார்? அவன் பாக்கியவான். தன் பாவத்தை கிண்டி கிளறி அல்ல, அன்போ சகல பாவத்தையும் மூடும். இன்னைக்கு நீதிமொழிகள் இன்னைக்கு என்ன தேதி? 10ஆம் தேதி இல்லையா? இன்னைக்கு நான் வாசித்தேன். அந்த 10ல் 12 போடப்பட்டிருக்கு, அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்னைக்கு நான் வாசிக்கும் போது இன்னைக்கு நீதிமொழி வாசித்தேன் நான். நீங்க எத்தனை பேர் வாசிக்கும்? வேற வாசிட்டு கேட்டா சொல்லி கைத்தொழில தெரியாது, கலம்பத்துக்கே சீராட்சி பார்த்து எங்க பைபிள் படிச்சுட்டு நான் படிச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், அவன் மூடினான். வேட்டைக்காரன் யார் என்றால் மூடுகிறவன். அவன் மூடினான், அவன் பாக்கியவான். வேட்டைக்காரன் ருசி உள்ளவன். இரண்டாவது வேட்டைக்காரன் யார் என்றால் ஏன் பாக்கியவன் பாருங்க. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். நம்ம லேவத்தில் என்ன வாசித்தோம்? ரத்தத்தை மண்ணினாலே மூட. நம்ம எல்லாரும் யாரு? மண்ணு தானப்பா. ஒரு பிடி கை மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் மண் என்று நாம் நினைவு கூற வேண்டும். நினைக்க அந்த வசனம் சங்கீதம் 103:14 பாருங்கள். நாம் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நம்முடைய உருவம் அவர் அறிவார். நாம் மண் என்று யாரு? நம்ம யாரா? மண்ணினாலே அந்த ரத்தத்தை. அப்ப நம்ம தான் மனிதர் தான் மண். நாம தான் மற்றொரு பாவத்தை என்ன செய்யணுமா? மூடி மறைக்கவே தவிர தூக்கி. ஏதோ வசனம் அவர்தான் வசனத்தை தோண்டத்தான் கற்று வெளிப்படுத்தலாம். ஏதோ மேலாக மண்ணினால ரத்தத்தை மூடினா. மண்ணினால் யாரு? நம்ம மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பாக்கியமானது யாரை சொல்லி இருக்கிறது? 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். இந்த சங்கீதத்தில ஒரு நிலை போடப்பட்டிருக்கிறது, எவன் என்று. ஆனா பவுல் எழுதுகிறார் பாருங்கள், எவர்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. எவன் அல்ல, எவர்களோ பன்மையிலே. சங்கீதத்திலே எவன் என்று போடப்பட்டிருக்கிறது. ரோமர்ல எவர்கள் பன்மையிலே. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறானே. அப்போ நம்ம தனிமையாக அல்ல, நம்ம எல்லாரும் பன்மையிலே இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு. ஆகிறான் சொல்லுவேன், வேட்டைக்காரன் மண்ணினாலே அந்த ரத்தத்தை மூடட்டும். நம்ம எல்லாம் மண், நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மை மண்ணாய் வைத்திருக்கிறார். அவற்றை பாவங்களை நம்ம மூடி மறைக்க நம்ம பாக்கியம். ஒருத்தர் பாவம் செய்தா அதை தூக்கி திரிய வேண்டிய அவசியம் அல்ல. அவன் பாவம் செய்தாட்டு விட்டுட வேண்டிய அவசியம் அல்ல. அவனை தேடி கண்டுபிடித்து அவன் பாவத்தை மறைப்போமானால் நம்ம பாக்கியவான். வேட்டைக்காரன் சொல்லிட்டா நீங்க என்னமோ நினைச்சிடாதீங்க, நம்ம தான் மனிதர்கள். ஆண்டு சொல்றாரு, நீ வேட்டைக்காரன் பா. யார் நீ? பாக்கியவான். இந்த பாக்கியவானுக்கு
தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. ஏன்னா மண்ணு தானே, நம்மள மண்ணினால் தானே, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற காரியத்தை சொல்ற பாருங்கள். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6-7. இதோ யோபு 33ஆம் அதிகாரம் 6-7. இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன். எப்பா, நானும் மண்ணால் தான் உருவாக்கப்பட்டேன். யோபு சொல்றார், நானும் உன்னை போல தேவனால் உண்டாக்கப்பட்டேன். நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். நான் எப்படிப்பட்டேன்? நம்ம எல்லாரும் போல மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. கலங்க தேவையில்லை. என் கை உன்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. பாரமாய் இனி வாழ்க்கையிலே பாரம் இருக்காது. மனபாரங்கள் யாருக்கு? பாக்கியவானுக்கு. எதை குறித்தும் பாரமோ அல்லது வருத்தமோ. இன்னொரு வசதி பாருங்கள், மண்ணினாலே வருத்தம் வராதாம். இங்க பாரம் என்று போடப்பட்டிருக்கு. இதே யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை. யோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை. வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. வருத்தம் எங்க முளைக்காதா? இனி நம்ம மண்ணு. இனி நமக்குள்ள இருந்து வருத்தங்கள் வரவே வராது. நம்முடைய வருத்தங்கள் அனைத்தையும் கற்றை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எதிர்த்து வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்போ இந்த மண்ணு குழந்தைன்னா முளைக்காதா? இனி வருத்தப்படுவதில்லை. பாக்கியவான் இனி வருத்தப்படுவதில்லை. ருசி உள்ளவன் இனி சிறைப்படுவதில்லை. புரியுதா உங்களுக்கு? சிறை ருசி உள்ளவன் இனி சிறைப்படுவதில்லை. பாக்கியவான் வருத்தப்படுவதில்லை. வருத்தமோ பாரமோ இனி நம்மை தாக்காது. எத்தனை பாரம் வரட்டும், எத்தனை சஞ்சலம் வரட்டும், நம் மண்ணில் இருந்து என்ன படைத்தாங்க? இனி வருத்தம் அடைக்காது. யார் மண்ணு? நம்ம தான மண்ணு. நமக்குள்ள இருந்து இனி எந்த வருத்தம் உங்களுக்கு புரியலோ புரியலையோ, ஆனால் எனக்கு வெளிப்பட்ட சத்தியத்தை அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எல்லாரும் மீன் பிடிகள் அல்ல, வேட்டைக்காரர்கள். வேட்டைகளை எங்கிருந்து பிடித்த வேட்டைக்காரர்களை மழையில குண்டுகளிலே கண்களை வெடிப்பு. இவங்களை யாரு? முதலாவது சொன்ன ஜெயிக்கிறவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மறைவுகள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் வேட்டைக்காரர்கள். வேட்டைக்காரர்கள் ருசி உள்ளவர்கள், பாக்கியவான். மூன்றாவது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் தகப்பனே பாரும். 1 சாமுவேல் 24:11. என் தகப்பனே பாரும். என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். என்ன செய்கிறீர்? வேட்டையாடுகிறீர். வேட்டையாடுறப்பா என்ன? எங்களை என்ன இல்ல, குற்றம் இல்லாதவன். யார் வேட்டைக்காரன்? குற்றம் இல்லாத. எங்களை குற்றமே. இந்த குற்றம் இல்லாதவனுக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் சௌந்தரியத்தையும். யோபு 27:17. அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். குற்றமில்லாதவன் பகிர்ந்து கொள்வான். எதை பகிர்ந்து கொள்வானா? பணத்தை கூட. ஆகாரத்தில் பணம் கூட பங்கிட்டு பகிர்ந்து கொடுப்பார்களாம். உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பது இல்லையா?
குற்றமில்லாதவன். அப்படி பகிர்ந்து எனக்கு சேர்த்து வச்சு நமக்கு எடுத்து வச்சுக்க. ஹை பிள்ளைங்க இருக்குது, குட்டியை சேர்த்து வை சேர்த்து வச்சு பார்க்கணும். குற்றமில்லாதவன் பணத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற. சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி. எப்படி கழுவுறேன்னா, குற்றம் என் கையில ஒரு குற்றம் இல்லை. என் கையில எப்படி கழுவுறேன்? குற்றமில்லாமல் கழுவி. அப்போ இந்த குற்றம் இல்லாமல் யார் என்றால் பணத்தை சேர்க்கறதுக்கோ கையில வஞ்சகத்தை வச்சு யதார்த்தமா இருக்கலாம். இந்த குற்றமில்லாத இருக்கிற வேட்டைக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பாருங்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24ஆம் வசனம். இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20, 24. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தலையிலே விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளத்து பூச்சியை தேட வந்தாரோ என்றான். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் 24 பாருங்கள். இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றார். எல்லா உபத்திரத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இனி உபத்திரமே இல்லை. உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். குற்றமில்லாதிருக்கிற வேட்டைக்காரனுக்கு உபத்திரம் இல்லை. உன் பிள்ளைகளால் உபத்திரம் இல்லை. உன் கூட பிறந்த பிறப்புகளால் உபத்திரம் இல்லை. உன் விசுவாச மக்களால் உபத்திரம் இல்லை. உன் ஜாதி செடுகளால உனக்கு என்ன இல்லை? இது உபத்திரமா இருக்குது, எனக்கு உபத்திரம் கொடுக்குது என்று சொல்லாத அளவுக்கு உபத்திரமே இல்லை. யாருக்கு உபத்திரம் இல்லை? குற்றமில்லாத வேட்டைக்காரனுக்கு உபத்திரம் இல்லை. 4ஆவதா யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிங்கத்தை போல யோபு 10:14. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி சிங்கத்தை போல வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். வல்லமையை விளங்கப்பா. வேட்டையாடி சிங்கத்தை போல வல்லமை பெற்றவன். சிங்கத்தையே வேட்டையாடுகிற அளவுக்கு அதிசய வல்லமை உனக்கு. யார் வேட்டைக்காரன் என்றால் வல்லமை உள்ள, எதையும் தாங்க கெர்ச்சிக்கிற சிங்கமே வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு வல்லமை பெற்ற. எந்த போராட்டம் எவ்வளவு பெரிய சோதனை வரட்டும் அதை தாங்கிக் கொள்ள. சிலரே பிரசங்கிமார்கள் சொல்வார்கள், குடும்பங்களில் 1000 போராட்டம் இருக்கும், ஆனா பிரசங்க இடத்துல வந்தா சிங்கத்தை போல நிற்பார்களாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வல்லமையினாலே இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வேட்டைக்கார மாற்றி இருக்கிறாரு. வேட்டைக்காரர் யார் என்றால் வல்லமை. இந்த வல்லமை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசத்தை மாத்திர சொல்லி முடிக்கிறேன். நாகும் 2ஆம் அதிகாரம் 11-12. சிங்கங்களின் வாசஸ்தலம். நாகும் 2ஆம் அதிகாரம் 11-12. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? பிறச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்துக் கொண்டு இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. அப்போ வல்லமையுள்ள வேட்டைக்காரனுக்கு இனி என்ன இல்லை? குறை என்பதே இல்லை, குறைப்படுவதில்லை. எல்லாம் நிரம்பி இருக்கிறது. நிரப்பிற்று, சிங்கம் நிரப்பிற்று.
தாமசம் முழுவதும் ஒரு நிறைவு. இனி கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஏன் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினா இருக்கும். கர்த்தரை தேடும் ஒரு அப்படின்றால் வல்லமை உள்ளவன் வேட்டைக்காரன், அவனுக்கு இனி குறைவு என்பதே இல்லை. நீ குறைபடவே மாட்டாய். இந்த மார்ச் மாதத்திலிருந்து எல்லாமே உனக்கு நிறைவாக இருக்கப்படுகிறது. கடைசியா மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேசத்தில் பக்தியுள்ளவன் மீகா 7:2. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷனில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பக்தி உள்ளவன் யார்? வேட்டைக்காரன். பக்தி உள்ளவன் தேசத்திலே வேட்டைக்காரன் யார் என்றால் பக்தி உள்ளவன். பயபக்தியோடு ஆண்டவரே, எங்களுக்கு இனி நாங்கள் பக்தியாய் வாழும். ஆண்டவருக்காக பக்தி உள்ளவனாய் வாழும். அப்படி பக்தி உள்ளவனாய் இருப்பாயானால் கர்த்தருக்கு ஒரு நன்மை இருக்கிறார். பாருங்கள், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 52. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். புலம்பல் 3:52. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். பக்தி எப்படி பண்றாங்களா? முகாந்தரம் இல்லாமல் என்னை காலமே இல்லை பகைக்க. சில பேர் சொல்றாங்க, எனக்கு பகை இல்லை, கசப்பு இல்லை, ஆனா அவங்களை பார்த்தா வெறுப்பாத்து எரிச்சலா. அவனை அடிச்சா நாட்டினா செல்ல பிரதர், அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல். எப்ப என்ன விரோதம்? முகாந்திரம் இல்லாமலே என்னை பகைக்கிறான். என்னை பார்த்தா எரித்து கச நல்லா வர அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல். யார பக்தியோட பார்க்கும் போது வேட்டையாடு. ஆனால் நீ பயப்படாது. ஆண்டவர் சொல்றார், பாருங்க, இந்த பக்தி ஒன்று கற்கிற ஒரு ஆசிரியத்தை பாருங்கள். அதே புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். கால் மணி எடுக்கிறாங்க, உன்னையே பார்க்கிறாங்க. நீ எங்க போற எங்க வர விளக்கணை ஊற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உன்னுடைய கால் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது. எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின. எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள். எங்கள் பின்தொடர்ந்து யாரா? நம்ம போறதுக்கு அவப்பட நிக்கிறாங்க. எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி கிடைக்குது உங்களுக்கு? கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் பறக்கிறார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கர்த்தரால் பயபக்தி உள்ளவன், அபிஷேகம் பெற்றவன், பக்தி உள்ளவன், அவனை வேட்டையாடினார்கள், அவனை குயிலை தள்ளிட்டார்கள். அபிஷேகம் பெற்றவன் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். எது அகப்பட்டுட்டானா? இப்ப நான் சொல்றேன், பக்தி உள்ளவன் படுகுயிலே அகப்படுவது இல்லவே. யார் உனக்கு குயின் ஒன்னாலும் அவங்க தான் விழுவாங்களே தவிர நம்ம விழவே மாட்டோம். குயின் நோண்டட்டும், ஆழமா நோண்டட்டும். ஆமா, முட்டைக்கிறவன் தூக்கு வர செய்தான். எவன் தூக்கு வர செய்தானோ அவனுக்கே தூக்கு வர. அது போல இன்னைக்கு பக்தி உள்ளவன் வேட்டைக்காரன், அவனுக்கு படுகுழி இல்லை. நீ படுகுழியில விழ மாட்டேன். யாரோ கண்ணி விரிக்கிறாங்கோ, யாரை சிக்கி விடும்படி விழ வைக்க முடியும். அதுதான் சொல்றேன், நீங்க எந்த மயக்கத்திலேயோ மயங்கி விடாதபடிக்கு, படுகுழியில வீழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாராக. ஏன்னா நீங்கள்
பக்தியுள்ளவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவள் விரிக்கிற வேட்டையிலே படுகொலியிலே நீங்கள் வீழாதபடி கர்த்தர் காப்பாரார். வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புதே இவர்கள் வேட்டையாடுவார்கள். எவர்கள் ருசிகரமானவர்கள், பாக்கியவான்கள், குற்றமில்லாதவர்கள், வல்லமை பெற்றவர்கள், பக்தி உள்ளவர்கள். பக்தி உள்ளவர்களுக்கு படுகொலி இல்லை, ருசி உள்ளவர்களுக்கு சிறையிருப்பு இல்லை, பாக்கியம் உள்ளவர்களுக்கு வருத்தம் இல்லை, குற்றமில்லாதவர்களுக்கு உபத்திரம் இல்லை, வல்லமுள்ளவனுக்கு குறைவில்லை, பக்தி உள்ளவனுக்கு படுகொலி இல்லை. அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஏனோ எரேமியா 16:16 என் கண்களிலே காண்பித்து இருதயத்திலே உணர்த்தி அதை பேசுவதற்கு நீ கிருபை கொடுத்தி, பிள்ளைகளுக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, ஆனால் நான் வசனத்தை மாத்திரம் விதைத்திருக்கிறேன், கட்டுக்கதைகளை அல்ல, வசனத்தை விதைத்திருக்கிறேன். இந்த வசனம் 100க்கு 100 பலன் கொடுக்க நீ கிருபை செய்வீரா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.